கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். ராஜாவாகிய சாலோமோன் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாய் இருந்தான். அவனுக்கு இருந்த பிரபுக்கள்: சாதோக்கின் குமாரனாகிய அசரியா பிரதான மந்திரியாய் இருந்தான். சீசாவின் குமாரராகிய எலிகேரோப்பும் அகியாவும் சம்பிரதிகளாய் இருந்தார்கள். அகிலூதின் குமாரன் யோசபாத் மந்திரியாய் இருந்தான். யோய்தாவின் குமாரன் பெனையா படைத்தலைவனும் சாதோக்கும் அபியத்தாரும் ஆசாரியர்களுமாய் இருந்தார்கள். நாத்தானின் குமாரன் அசரியா மணியக்காரரின் தலைவனாயிருந்தான். நாத்தானின் குமாரன் சாபூத் ராஜாவின் பிரதானியும் இஷ்டனுமாயிருந்தான். அகிஷார் அரமனை விசாரிப்புக்காரனும் அப்தாவின் குமாரன் அதோனிராம் பகுதி விசாரிப்புக்காரனுமாய் இருந்தான். ராஜாவுக்கும் அவன் அரமனைக்கும் வேண்டிய உணவுப் பொருள்களை சேகரிக்கிற 12 மணியக்காரர் சாலமோனுக்கு இஸ்ரவேல் தேசமெங்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மாதத்திற்கு ஒவ்வொருவராக வருஷம் முழுவதும் பராமரித்து வந்தார்கள். அவர்கள் நாமங்களாவன: ஊரின் குமாரன், இவன் எப்பிராயிம் மலைதேசத்தில் இருந்தான். தேக்கேரின் குமாரன், இவன் மாக்காத்சிலும் சால்பீமிலும் பெட்ரிமேசிலும் ஏலோன் பெத்தானானிலும் இருந்தான். ஏசேதின் குமாரன், இவன் அருபோத்தில் இருந்தான். சோகோவும் எப்பேர் சீமை அனைத்தும் இவன் விசாரிப்பில் இருந்தது. அபினதாபின் குமாரன், இவன் தோரின் நாட்டுப்புறம் அனைத்திற்கும் விசாரிப்புக்காரனாயிருந்தான். சாலமோனின் குமாரத்தியாகிய தாபாத் இவனுக்கு மனைவியாயிருந்தாள். அகிலூதின் குமாரனாகிய பானா, இவன் விசாரிப்பில் தானாகும் மெகிதோவும் சத்தானாவுக்கு பக்கமாகவும் எஸ்ரேலுக்கு கீழாகவும் பெத்செயான் தொடங்கி ஆபேல் மெகொல்லா மட்டும் யக்மேயாமுக்கு அப்புறத்து மட்டும் இருக்கிற பெத்செயான் அனைத்தும் இருந்தது. கேபேரின் குமாரன், இவன் கீலேயாத்திலுள்ள ராமோத்தில் இருந்தான். கீலேயாத்திலுள்ள மனாசேயின் குமாரனாகிய யாவீரின் கிராமங்களும் மதில்களும் வெண்கல தாழ்பால்களும் உள்ள பாசான் தேசத்தினுடைய 60 பெரிய பட்டணங்கள் உள்ள ஆர்கோப் சீமையும் இவன் விசாரிப்பில் இருந்தது. இத்தோவின் குமாரன் அகினதாப், இவன் மக்னாயிமில் இருந்தான். அகிமாஸ், இவன் நப்தலியில் இருந்தான். இவன் சாலமோனுக்கு இருந்த ஒரு குமாரத்தியாகிய பஸ்மாத் என்பவளை விவாகம் பண்ணினான். ஊசாயின் குமாரன் பானா, இவன் ஆசேரிலும் ஆலோத்திலும் இருந்தான். பருவாவின் குமாரன் யோசபாத், இவன் இசக்காரில் இருந்தான். ஏலாவின் குமாரன் சீமேயி, இவன் பென்யமீனில் இருந்தான். ஊரியின் குமாரன் கேபேர், இவன் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கும் பாசானின் ராஜாவாகிய ஓகுக்கும் இருந்த தேசமாகிய கீலேயாத் தேசத்தில் இருந்தான். இவன் மாத்திரம் அத்தேசத்தில் அதிபதியாயிருந்தான். யூதாவும் இஸ்ரவேலும் கடற்கரை மணலத்தனை ஏராளமாயிருந்து புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். நதி தொடங்கி பெலிஸ்தர் தேச வழியாய் எகிப்தின் எல்லை மட்டும் இருக்கிற சகல ராஜ்யங்களும் சாலமோன் ஆண்டு கொண்டிருந்தான். அவர்கள் சாலமோனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனை சேவித்தார்கள். நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும், கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும் மேய்ச்சலில் இருந்து வந்த 20 மாடுகளும் 100 ஆடுகளுமாம். நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டும் உள்ளவை எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்திலுள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானம் இருந்தது. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்செபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்தி மரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். சாலமோனுக்கு 4000 ரத குதிரை லாயங்களும் 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். மேற்சொல்லிய மணியக்காரரில் ஒவ்வொருவரும் தன் தன் மாதத்திலே சாலமோன் ராஜாவுக்கும் ராஜாவின் பந்திக்கு வரும் யாவருக்கும் வேண்டியவைகளை ஒரு குறைவும் இன்றி பராமரித்து குதிரைகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் வேண்டிய வார்கோதுமையையும் வைக்கோலையும் அவரவர் தங்களுக்கு இடப்பட்ட கட்டளையின்படி அவைகள் இருக்கும் ஸ்தலத்திற்கு கொண்டு வருவார்கள். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது. அவன் எஸ்ராக்கியனாகிய ஏத்தானிலும் ஏமான்
கல்கோல், தர்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாயிருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்தது. அவன் 3000 நீதிமொழிகளைச் சொன்னான். அவனுடைய பாட்டுக்கள் 1005. லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மர முதலிய தாவரங்களை குறித்தும், மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களைச் சொன்னான். சாலமோனின் ஞானத்தைக் கேட்ட பூமியின் சகல ராஜாக்களிடத்திலும் இருந்து நானாஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள். ஆமேன்.